Okay. Lecture 2, Problems in Fourier Transforms. Fourier Transformல மெயினா infinite Fourier Transforms பிறகு finite Fourier Transforms அப்படின்னு ரெண்டு செட்டை அதனுடைய ஃபார்முலா முதல்ல டிஸ்கஸ் பண்ணுறோம். இதில் இந்த பிராக்கெட்டில் போட்டிருக்கக்கூடிய அந்த வேர்டு ஆப்ஷனல். அது இல்லாட்டாலும் வெறுமன ஃபூரியர் டிரான்ஸ்ஃபார்ம்னு சொன்னாலே அது இன்ஃபனைட் ஃபூரியர் காம்ப்ளெக்ஸ் டிரான்ஸ்ஃபார்மை தான் குறிக்கிறது. ஸோ இன்ஃபனைட்டுங்கிற வேர்டை வந்து சொல்லாமல் இருந்தாலே அந்த ஃபூரியர் டிரான்ஸ்ஃபார்ம் இன்ஃபனைட் ஃபூரியர் டிரான்ஸ்ஃபார்ம் தான். ஃபைனைட் ஃபூரியர் டிரான்ஸ்ஃபார்ம்னா கம்பல்சரியாக ஃபைனைட் ஃபூரியர் டிரான்ஸ்ஃபார்ம்னு சொல்லப்பட்டிருக்கணும். இப்போ ஃபூரியர் கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம்னு சொன்னாலே அது இன்ஃபனைட் ஃபூரியர் கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம் தான். சிலவேளை ஃபூரியருங்கிற நேமை கூட விட்டுட்டு இன்ஃபனைட்டுங்கிற நேமையும் விட்டுட்டு கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம் சொன்னாலே அது ஃபூரியர் கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம் தான், இன்ஃபனைட் ஃபூரியர் கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம் தான். ஸோ ஃபைனைட் ஃபூரியர் டிரான்ஸ்ஃபார்ம்னா கம்பல்சரியாக ஃபைனைட்டுன்னு வேர்டு இருக்க வேண்டும். இன்ஃபனைட்னா கம்பல்சரியாக அந்த வேர்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது இன்ஃபனைட் ஃபூரியர் டிரான்ஸ்ஃபார்மை தான் குறிக்கிறது. இந்த மூணு பேக் லெஃப்ட் சைடில் உள்ள இந்த 1 இந்த 2 இந்த ஒரு 3 இந்த 3 ஃபூரியர் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ். ரைட் சைடில் உள்ள இந்த 3 இருக்கு பாருங்க, அந்த 3 இன்ஃபனைட் ஃபூரியர் இன்வெர்ஸ் டிரான்ஸ்ஃபார்ம். ஃபூரியர் இன்வெர்ஸ் டிரான்ஸ்ஃபார்ம். ஃபூரியர் டிரான்ஸ்ஃபார்ம்னா என்ன அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் இன் டைமில் இருக்குது. இப்போ உதாரணமாக 2 ஃப்ரீக்வன்சி உள்ள ஒரு வேவ், ஒமேகா 1ன்னு ஒரு ஃப்ரீக்வன்சி, ஒமேகா 2ன்னு ஒரு ஃப்ரீக்வன்சி உள்ள 2 வேவ் சேர்ந்து இந்த ஃபங்க்ஷனை உருவாக்கிருக்குதா வச்சுக்கோங்களேன். அதனுடைய ஃபூரியர் டிரான்ஸ்ஃபார்ம்னா அது என்னென்ன ஃப்ரீக்வன்சிலாம் அதில் சேர்ந்துருக்குதுன்னு செப்பரேட் பண்ணக்கூடியது தான் ஃபூரியர் டிரான்ஸ்ஃபார்ம். இப்போ ஒயிட் லைட்டு வருது, அந்த ஒயிட் லைட்டை ஒரு கிரேட்டிங்கில் வச்ச உடனே அதில் என்னென்ன லைட்லாம் இருக்குதுன்னு தனித்தனி ஃப்ரீக்வன்சியில் தனித்தனி வேவ் லெங்த்தில் அந்த கிரேட்டிங் பிரிக்கிறது. அதே மாதிரி தான் ஃபூரியர் டிரான்ஸ்ஃபார்ம்ங்கிறது ஒரு ஃபங்க்ஷனில் என்னென்ன ஃப்ரீக்வன்சிலாம் சேர்ந்து அந்த ஃபங்க்ஷன் உருவாயிருக்குது அப்படிங்கிறத அது குறிக்கிறது. ஸோ இது ஒரு டிவைஸ், கிரேட்டிங் என்ன பண்ணுகிறதோ அதை மாதிரி இது பண்ணுகிறது. So Fourier transform of f of t is equal to 1 by root 2 pi minus infinity to plus infinity f of t e power minus I omega t dt. This will be a function of g of omega. ஏன்னா அங்கே டீயை பொறுத்து இன்டகிரேட் பண்ணிவிட்டு டீக்கு வந்து லிமிட்லாம் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா அதெல்லாம் போயிடும். போன பிறகு நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா இட் வில் பி a function of ஒமேகா மட்டும் இருக்கும். ஸோ இட் இஸ் a function of ஒமேகா. இங்கே 1 by root 2 pi வரும், அதே மாதிரி இங்கேயும் 1 by root 2 pi வரும். சில புக்கில் மாறி இருக்கும், இங்கே நம்பர் வராமல் இங்கே சேர்த்து 1 by 2 pi போடலாம், அல்லது இங்கே. ஸோ இது வந்து ஃபூரியர் டிரான்ஸ்ஃபார்ம். சில இதில் இந்த 1 by root 2 பையெல்லாம் இல்லாமல் இருக்கும், இங்கே 1 by root 2 பைக்கு பதிலாக இங்கே வந்துருக்கும் 1 by 2 pi. சில இதில் இங்கே ப்ளஸ் இருக்கும், இங்கே மைனஸ் இருக்கும், இப்படி மாறி மாறி புக்கில் இருக்கும். நம்ம புக்கில் இருக்கிற மாதிரியே போட்டுக்கிறோம். ஒரு சிமெட்ரிக்கலாக இங்கே இந்த டிரான்ஸ்ஃபார்மில் இருக்கிற மாதிரி பண்ணியிருக்கிறோம். இன்ஃபைனைட்டு காம்ப்ளெக்ஸ் ஃபூரியர் டிரான்ஸ்ஃபார்மில் இ பவர் மைனஸ் ஐ ஒமேகா டி இங்கே வரும். இங்கே பார்த்தீங்கன்னா இன்வெர்ஸில் இ பவர் ப்ளஸ் ஐ ஒமேகா டி. இங்கே இட் இஸ் ஏ ஃபங்க்ஷன் ஆஃப் டைத்தை போட்டோம்னா டிடியை போட்டு இன்டகிரேட் பண்ணணும், பண்ணால் ஜி ஆஃப் ஒமேகா கிடைக்கும். இன்வெர்ஸில் ஜி ஆஃப் ஒமேகாவை அங்கே போட்டு ஒமேகா பொறுத்து இன்டகிரேட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிறது ஃபங்க்ஷன் ஆஃப் டைம், திரும்ப இதே கிடைச்சிடும். ஸோ ஒரு பிரிசத்தை தலைகளை வைக்கிற மாதிரி, அவ்வளோதான். இது ஒரு பிரிசத்தை வச்சோம்னா அந்த கலரில் ஒயிட் உள்ளது எல்லா கலரும் உருவாகும். அதே பிரிசத்தை தலைகளை வச்சோம்னா பழையபடி எல்லாம் சேர்ந்து ஒயிட்டாக உருவாகும்ல, அதுதான் இது. இது இன்வெர்ஸ் டிரான்ஸ்ஃபார்ம். இன்ஃபைனைட் ஃபூரியர் கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம் இதே மாதிரி தான் இதுவும். ஆனால் இங்கே இந்த கான்ஸ்டன்ட் மல்டிப்ளை ஆகிறது ரூட் ஆஃப் 2 by பை, இதனுடைய டபுள் டைம். ஸோ ரூட் ஆஃப் 2 by மேலே 2 டிவைடட் பை பை. லிமிட் வந்து ஒரு பாசிட்டிவ் ஆஃப் தான், 0 to infinity.
இங்கே மைனஸ் இன்ஃபினிட்டி இன்ஃபினிட்டி. எஃப் ஆஃப் டி இ பவர் மைனஸ் ஐ ஒமேகா டிக்கு பல இங்கே காசு ஒமேகா டி டிடி. ஸோ இங்கே ஒரு ஃபங்க்ஷன் கிடைக்கும், அது ஜிசி ஒமேகா. ஜி ஆஃப் ஒமேகா அப்படின்னா ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம், ஜிசி ஆஃப் ஒமேகான்னா கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம். அதே இது இன்வெர்ஸில் பார்க்குறப்ப மற்றது எல்லாம் சேம். ஆனால் இது இந்த இன்டகிரல் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு ஒமேகா, ஒமேகாவை பொறுத்து இன்டகிரேட் பண்ணணும். ஜிசி ஒமேகா காசு ஒமேகா டி டி ஒமேகா, அதே லிமிட்ஸ் எல்லாமே தான். ஸோ இங்கே உள்ள காசு ஒமேகா டி தான் இங்கேயும் காசு ஒமேகா டி. ஆனால் இங்கே அப்படி மேலே உள்ளதில் அப்படி இல்லை, இப்போ ஒரு மைனஸ் ஐ ஒமேகா டி, இங்கே இப்போ ஒரு ப்ளஸ் ஐ ஒமேகா டி. ஸோ திஸ் வில் கிவ் எ ஃபங்க்ஷன், த சேம் ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் டி. திஸ் இஸ் கொசைன் இன்வெர்ஸு, திஸ் இஸ் கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம். அதே இதில் காசுக்கு பதிலாக சைனுன்னு வந்ததுன்னா மற்றது எல்லாமே அதே மாதிரி தான் இருக்கும். இது சைன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எஃப் ஆஃப் டி ஈக்குவல் டு அதே எஃப் ஆஃப் டியை போட்டு சைன் ஒமேகா டி டிடி, இன்டகிரல் வந்து 0 to infinity GSW ஒமேகா. எஸ்னா என்ன, சைன் டிரான்ஸ்ஃபார்மேஷன் காண்டி. ஸோ திஸ் இஸ் அ ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம். அதனுடைய இன்வெர்ஸு சைன் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம். அதே மாதிரி மேலே உள்ள காசு ஒமேகா டி வந்த மாதிரி இங்கே சைன் ஒமேகா டி. ஸோ இது எல்லாமே வந்து இன்ஃபனைட் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ். 3 இன்ஃபனைட் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் அண்ட் தேர் இன்வெர்ஸ் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ். அடுத்தது ஃபைனைட். நிறைய ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் இருக்குது, நம்ம பார்க்குறது இவ்வளவு தான். ஃபைனைட் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ். ஃபைனைட் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னா இந்த லிமிட் வந்து ஒரு பர்டிகுலர் ரீஜியனில் தான் இருக்கும், -L to +L. இது இங்கே வர்றப்ப ஆஃப் ரீஜியன் தான் பார்க்குறதுனால 0 to Lன்னு எழுதியிருக்கோம். இது ஏற்கனவே நீங்கள் ஃபோரியர் சீரீஸ் பார்த்துருப்பீங்க. இந்த ரைட் சைடில் வர்றது வந்து இன்வெர்ஸ் ஃபைனைட் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ், லெஃப்ட் சைடில் வர்றது ஃபைனைட் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ். மேலே உள்ளது காம்ப்ளெக்ஸ், அடுத்தது கொசைன், அடுத்தது சைன். ஸோ இங்கே லிமிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே அந்த நம்பரு நம்ம யூனிஃபார்மாக போடலை. ரொம்ப பெர்ஃபெக்டாக போனோம்னா இங்கே ஒரு 1/√L, இங்கே போய் 1/√L போடணும், இங்கே √2/L போடணும், இங்கே √2/L போட்டு இங்கே சிமெட்ரிக்கலாக இருக்கணும். டெஃபினிஷனே நம்ம மாற்றலாம். சில புக்கில் அது மாதிரி டெஃபினிஷன் மாறி இருக்கும். நம்ம புக்கில் இருக்கிறதோட ஆன்சர் ஒன்று போல் வரணுங்கிறதுக்காக புக்கில் உள்ள டெஃபினிஷனே எடுத்துருக்கோம். ஆக இங்கெல்லாம் நம்பர் கிடையாது. முன்னாடி ஃபைனைட் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்மில் இன்டகிரலுக்கு முன்னாடி நம்பர் கிடையாது இங்கே. ஆனால் இங்கே இன்வெர்ஸில் வந்து நம்பர் உண்டு, 1/L 2/L 2/L அப்படி வரும். இங்கே இன்னொன்று, இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் அல்லது எஃப் ஆஃப் டினாலும் சரி தான். எஃப் ஆஃப் எக்ஸை ஃபைனைட் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் f of x is equal to integral -L to L that function f of x. அதை போடணும். போட்டு e பவர் அங்கே என்ன போடணும்னா i 2n pi by L xன்னு போடணும். ஸோ அங்கெல்லாம் ஒமேகா டி வந்தது, அதுக்கு போல இங்கே i 2n pi by L x dx. This will be a function cn. நம்பர் என்ன பொறுத்து இருக்கனால it is a function of n, cn அப்படின்னு வரும். இங்கேயும் சில புக்கில் இங்கே மைனஸ் போட்டிருக்கும், இங்கே ப்ளஸ் போட்டிருக்கும். இங்கே இன்வெர்ஸில் பார்த்தீங்கன்னா இதே இது 1/L n tends to -infinity to +infinity cn e power in 2n pi x by L. ஸோ இங்கே ஒரு மைனஸ் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே ஒரு மைனஸ் போட்டுக்கோங்க ஃபர்ஸ்ட்டில். ஃபைனைட் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்மில் இங்கே ஒரு மைனஸ் போட்டுக்கோங்க ஐக்கு முன்னாடி. ஏன்னா அப்படின்னா தான் அது அந்த டிரான்ஸ்ஃபார்மில் மைனஸ் வந்ததில் அது மாதிரி இருக்கும். ஸோ இங்கே இதுக்கு முன்னாடி ஒரு மைனஸ் போட்டுக்கோங்க. இங்கே இதே இது வந்து இந்த சிஎன் கண்டுபிடிச்சிருக்கிறோமே, அந்த சிஎன் கோஎஃபிஷியன்ட் இன்டு e power i 2n pi x by L சமேஷன் ஓவர் n வந்து -infinity to +infinity 1/L முன்னாடி. திஸ் இஸ் அ காம்ப்ளெக்ஸ் டிரான்ஸ்ஃபார்ம், அதனுடைய இன்வெர்ஸ் டிரான்ஸ்ஃபார்ம். சைனில் வந்து காசில் எப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸு ஃபைனைட் ஃபோரியர் கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம். இது வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படியே எடுத்து போடணும். அடுத்தது காசு n pi x டிவைடட் பை L dx. இங்கே 2n pi x by Lன்னு வந்திருக்கும், அதில் இங்கே பாதி தான் போடணும். n pi x டிவைடட் பை Lன்னு வரும் dx. திஸ் இஸ் கொசைன் ஃபைனைட் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம். இங்கே நம்பர் ஒரு இன் டர்ம்ஸ் ஆஃப் நம்பரில் வரும், நம்பர் 1 2 3 அப்படின்னு வரும். ஸோ ஃபைனைட் ஃபோரியர் கொசைன் இன்வெர்ஸ் டிரான்ஸ்ஃபார்ம். திஸ் இஸ் இது என்ன அப்படின்னா உங்களுக்கு ஃபோரியர் சீரீஸ்ன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க அலைடில். ஸோ இது வந்து ஃபோரியர் காம்ப்ளெக்ஸ் சீரீஸ் ஃபார் எனி ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ். இது அந்த ஃபங்க்ஷன் ஈவனாக இருந்ததுன்னா அந்த பார்ட். ஒரு ஃபங்க்ஷன் ஈவன் எப்போ சொல்கிறான்னா எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸாக இருந்ததுன்னா,
அப்படி இருந்ததுன்னா அந்த கொசைன் டேர்ம்ஸ் மட்டும் வரும், சைன் டேர்மு இருக்காது. ஸோ அந்த ஃபங்க்ஷன் ஈவனாக இருந்ததுன்னா அதனுடைய ஒரு ஃபங்க்ஷன் கேன் பி எக்ஸ்பேண்டட் இன் திஸ் வை இன் டேர்ம்ஸ் ஆஃப் கொசைனில். ஸோ இங்கே 2/L GC 0, இதில் GC n வந்து 0 இருக்கிறப்ப உள்ளது. பழையபடி n வந்து 1லேருந்து 2, 3, 4ன்னு இன்ஃபினிட்டி வர எல்லா நம்பரும் பாசிட்டிவ் நம்பர்ஸ் ஒன்லி. மேலே பார்த்தீங்கன்னா இன்ஃபினைட் மைனஸ் இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டி, மைனஸில் உள்ள எல்லா இன்டிஜஸும் பாசிட்டிவ் உள்ள எல்லா இன்டிஜஸும் உண்டு ஃபோரியர் சீரீஸில். ஓகே, அதே மாதிரி சைன் டிரான்ஸ்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஃபைனைட் ஃபோரியர் சைன் டிரான்ஸ்ஃபார்ம் இந்த இன்டர்வல் 0 to L பார்த்தீங்கன்னா 0 to L f of x sin n pi x divided by L dx gs of n. ஃபைனைட் ஃபோரியர் சைன் இன்வெர்ஸ் டிரான்ஸ்ஃபார்ம் இது வந்து ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் இப்போ f of x ஆடாக இருந்ததுன்னா அந்த சைன் ஃபங்க்ஷன் மட்டும் வரும். ஸோ 2/L summation over n equal to 1 to infinity gs of n sin n pi x divided by L. ஒரு ஃபங்க்ஷன் ஈவனாகவோ ஆடாகவோ இல்லை அப்படின்னா, ஈவனாக இருந்தால் மேலே, ஆடாக இருந்தால் அப்படி, ரெண்டுமே இல்லாமல் இருந்ததுன்னா we have to sum these two. Any function can be represented as the summation of the cosine modes, cosine waves plus sine waves. இது எல்லாம் சேர்ந்தா any function can be written in this form in a finite place, finite region. அஃப்கோர்ஸ் இதனுடைய காசுக்கு இங்கே ஐக்கு இதை ஒரு ஐயை சேர்த்து இது கொண்டாந்தீங்கன்னா இங்கே காம்ப்ளெக்ஸ் வரும். ஸோ இது எல்லாமே ஒரு இன்ஃபினைட்டுக்கு கொண்டு வந்தோம்னா அங்கே இன்ஃபினைட் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் வரும். ஸோ தே ஆர் இன்டர் ரிலேட்டட். இதுதான் நம்ம மெயினாக நம்ம பார்க்கக்கூடிய இது நம்ம சிலபஸில் தேவையாக இருக்கிறதுனால. இது போகவும் இருக்குது ஃபாஸ்ட் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம்லாம் ஒன்று இருக்குது. ஃபைனைட் இல்லாமல் ஃபாஸ்ட் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம்னு இருக்குது. அது கம்ப்யூட்டர் சயின்ஸில் பார்ப்பாங்க, அல்லது அது வந்து குவாண்டம் கம்ப்யூட்டரில் ரொம்ப யூஸ் ஆகுது. டிஸ்கிரீட் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம்னு இருக்குது, அது வந்து குவாண்டம் கம்ப்யூட்டர்னு இப்போ புதுசாக வருகிறது, அதுல எல்லாம் அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த கான்செப்ட் வந்து அட்வான்ஸ் லெவலில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது குவாண்டம் மெக்கானிக்ஸில் அடிக்கடி இது யூஸ் ஆகுது. இப்போ முதல்ல நம்ம பார்த்தோமே இந்த ஃபஸ்ட்டு உள்ள இந்த இது பார்த்தீங்கன்னா இது அடிக்கடி இதே மாதிரி நீங்கள் அங்கே பார்த்துருப்பீங்க. ஒரு ஃபங்க்ஷன் வந்து இன் டைமில் இருக்கிறது இன் ஃப்ரீக்வன்சி டொமைனுக்கு மாற்று, இருக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷனை இந்த எனர்ஜி ஸ்பேஸில் மாற்றுகிறது. ஒரு ஃபங்க்ஷன் இந்த ஸ்பேஸில் இருந்ததுன்னா அதை வந்து மொமெண்டம் ஸ்பேஸுக்கு மாற்றுகிறது. ஸோ இது குவாண்டம் மெக்கானிக்ஸில் யூஸ் ஆகுது, குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் எல்லாத்துலேயுமே யூஸ் ஆகுது, மேத்தமெட்டிக்ஸ்லையும் யூஸ் ஆகுது, டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணதில் யூஸ் ஆகுது, ஈவன் அப்ளைடு உள்ள எக்ஸ்பெரிமெண்ட்ஸில் கூட இது யூஸ் ஆகுது. FTIRனு இருக்குது, ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் இன்ஃப்ராரெட் ஸ்பெக்ட்ராஸ்கோபி, நம்ம காலேஜில் கூட இருக்குது, அதுலேயும் இது யூஸ் ஆகுது. இப்போ நம்ம இதில் சில ப்ராப்ளம்ஸு ஒன்று அங்கங்கே போட்டு வந்துடுவோம். ஃபைண்ட் தி ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் இ பவர் மைனஸ் மாடுலஸ் ஆஃப் டி. இ பவர் மைனஸ் மாடுலஸ் ஆஃப் டிக்கு ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிக்கணும். வெறும் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம்னு போட்டோம்னா அது என்னது, இன்ஃபைனைட் ஃபோரியர் காம்ப்ளெக்ஸ் டிரான்ஸ்ஃபார்ம் தான். ஸோ திஸ் இஸ் அ ஃபார்முலா, இன்ஃபைனைட் ஃபோரியர் காம்ப்ளெக்ஸ் டிரான்ஸ்ஃபார்ம்னுடைய ஃபார்முலாவை எடுத்து எழுதியிருக்கிறோம். எஃப் ஆஃப் டி, எஃப்டின்னா ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எஃப் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு 1/√2 பை இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் டி இ பவர் மைனஸ் ஐ ஒமேகா டி டிடி விச் வில் பி எ ஜி ஒமேகா. இப்போ அடுத்ததில் என்ன செய்கிறோம், இந்த எஃப் ஆஃப் டிக்கு பதிலாக இதை இ பவர் மைனஸ் மாடுலஸ் ஆஃப் டின்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் இ பவர் மைனஸ் மாடுலஸ் ஆஃப் டி எஃப் ஆஃப் டிக்கு பதிலாக இ பவர் மைனஸ் மாடுலஸ் ஆஃப் டி அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கிறோம். அவ்வளோதான். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், மாடுலஸ் ஃபங்க்ஷன் வந்ததுன்னா அது நெகட்டிவ் ரீஜியனில் ஒன்றாகவும் பாசிட்டிவ் ரீஜியனில் வேறு விதமாகவும் பிஹேவ் பண்ணணும். பாசிட்டிவ் ரீஜியனில் அது அதே நம்பராக இருக்கும். 3 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது பாசிட்டிவ் ரீஜனில் இருக்குது, அதனால் மாடுலஸ் பார்த்தாலும் 3 தான். அதே இது நெகட்டிவில் இருக்குது, -4ன்னு இருக்குது, -4க்கு மாடுலஸ் பார்த்தா +4, சைனை மாற்றணும். ஸோ நெகட்டிவ் ரீஜனில் சைனை மாற்றணும், பாசிட்டிவ் ரீஜனில் அப்படியே போடணும். ஸோ இந்த இன்டெக்ரலை 2 ரீஜியனில் ஸ்ப்ளிட் பண்ணுறோம். இதை மாதிரி 1/√2 பை -∞ to 0. இங்கே டி இருக்க இடத்துல என்ன செய்யணும், -tன்னு ஆகும், சைன் மாறும், அதனால் இங்கே மைனஸ் ப்ளஸ் டீன்னு ஆயிடும். மற்றதெல்லாம் இ பவர் மைனஸ் ஐ ஒமேகா டி டிடி ப்ளஸ் இன்டெக்ரல் 0 to ∞. இங்கே சைனை மாற்றக்கூடாது பாசிட்டிவ் ரீஜனில், ஏன்னா 0 to ∞ பாசிட்டிவ் ரீஜன்,
ஸோ டீயை சைனை மாற்றாமல் போட்டோம்னா அங்கே அப்படியே டி. இந்த மைனஸ் ஏற்கனவே உள்ள மைனஸ் மெயின்டைன் ஆகுது. இ பவர் மைனஸ் ஐ ஒமேகா டி டிடி. இதுக்கப்புறம் ஈஸி தான், ஏன்னா இ பவரில் எழுதிட்டு அதை இன்டகிரேட் பண்ண இருக்கிறோம். 1/√2 பை இன்டகிரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு 0 இ பவர் இங்கே டீயை காமன் எடுத்தோம்னா ப்ராக்கெட்டில் ஒரு 1, இங்கே ஒரு டீயை காமன் எடுத்தோம்னா மைனஸ் ஐ ஒமேகா. ஸோ டி டைம்ஸ் 1 மைனஸ் ஐ ஒமேகா டிடி ப்ளஸ் 0 டு இன்ஃபினிட்டி இ பவர் மைனஸ் டி. டீயை காமன் எடுத்தோம்னா இங்கே ஒரு 1, இங்கே டீயை அதாவது மைனஸ் டீயை காமன் எடுத்துக்கிறோம், ஒரு ப்ளஸ் ஐ ஒமேகா. இப்போ இன்டகிரேட் பண்ணுறோம். இன்டகிரேட் பண்ணோம்னா என்ன, அதே ஃபங்க்ஷனை அப்படியே எழுதணும். மேலே இ பவர் டி 1 மைனஸ் ஐ ஒமேகா. அதை கீழே டயத்தை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா டயத்துக்கு முன்னாடி உள்ளது 1 மைனஸ் ஐ ஒமேகா, அது டினாமினேட்டரில். லிமிட்டு பாருங்கள் மைனஸ் இன்ஃபினிட்டி டு 0. ரெண்டாவதுல வந்து ஒரு மைனஸ் ஏன் வருதுங்கிறது சொல்கிறேன். ப்ளஸ் தான் முதல்ல இங்கே இருக்குது, இந்த இருக்குது பாருங்கள், இதில் ப்ளஸ் தான் இருக்குது. ஸோ இங்கே ப்ளஸ் இருக்குதா வச்சுக்கோங்க, மைனஸ் எப்படி வருதுன்னு நான் பிற சொல்கிறேன். ஸோ இங்கே ஒரு ப்ளஸ்ஸு 1/√2 பை இ பவர் மைனஸ் டி 1 ப்ளஸ் ஐ ஒமேகா. இதை டீயை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம்னா மைனஸ் 1 ப்ளஸ் ஐ ஒமேகா வரும். அந்த மைனஸ் காமனாக உள்ள மைனஸ் தான் இங்கே முன்னாடி எடுத்து போட்டிருக்குது. டினாமினேட்டரில் ஒரு 1 ப்ளஸ் ஐ ஒமேகா இஸ் தேர். ஸோ மைனஸ் எப்படி வருதுன்னு சொல்லியிருக்கிறோம். லிமிட் இப்போ வந்து பாசிட்டிவ்னா பாசிட்டிவ் ரீஜனில் 0 டு இன்ஃபினிட்டி. இப்போ 1/√2 பை இந்த இருக்குது. டினாமினேட்டரில் உள்ள 1 மைனஸ் ஐ ஒமேகா இங்கே இருக்குது. இப்போ க்கு முதல்ல டீக்கு பக்கத்தில் 0ன்னு போடணும். இ பவர் 0 போட்டிங்கன்னா 1ன்னு ஆகும். தட் 1 இஸ் திஸ் 1. மைனஸ் லோயர் லிமிட் மைனஸ் இன்ஃபினிட்டி, டீக்கு பதிலாக மைனஸ் இன்ஃபினிட்டி இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டின்னு போட்டோம்னா அஃப்கோர்ஸ் இங்கே 1 இருக்குது. இந்த நம்பர் இமேஜினரி நம்பரை விடுங்க. இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டின்னு வரும். இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி இஸ் ஈக்குவல் டு 0 ஆயிரும். ஸோ லோயர் லிமிட் 0 ஆயிடுச்சு. இங்கே இந்த மைனஸ் இருக்குதே, அந்த மைனஸ் அப்படியே இருக்குதான்னு நினச்சிக்கோங்க. இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. 1/√2 பை 1 ப்ளஸ் ஐ ஒமேகா. இன்னொரு மைனஸ் எப்படி வருதுங்கிறத சொல்ல இருக்கிறேன். இங்கே இ பவர் முதல்ல இன்ஃபினிட்டி போட்டோம்னா இ பவர் டீக்கு முன்னால் ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டின்னு வரும். இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி இஸ் 0. ஸோ அப்பர் லிமிட் இஸ் 0 மைனஸ் அந்த மைனஸ் தான் இங்கே உள்ளார கொண்டாந்து இந்த மைனஸோட சேர்த்து ப்ளஸ்ன்னு போட்டுக்கிறோம். மைனஸ் அங்கே டீக்கு பதிலாக 0ன்னு போடணும். ஸோ இ பவர் 0ங்கிறது 1 ஆகிடுது. தட் 1 இஸ் ஹியர். ஸோ இப்போ இந்த இது நமக்கு லிமிட் போட்ட உடனே கிடச்சிருக்குது. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு 1/√2 பையை வந்து காமனாக எடுத்து எழுதிட்டு இங்கே 1 மைனஸ் ஐ ஒமேகா 1 ப்ளஸ் ஐ ஒமேகா இருக்குது. ரெண்டு காமன் டினாமினேட்டரில் போனோம்னா இதையும் பெருக்கி போடுறப்ப இதனுடைய ஸ்கொயரு மைனஸ் இதனுடைய ஸ்கொயரு 1 மைனஸ் ஆஃப் இதனுடைய ஸ்கொயர் ஐ ஸ்கொயர் ஒமேகா ஸ்கொயர், அதில் ஒரு மைனஸ் ஐ ஸ்கொயர் வரும். தட் அது வந்து ப்ளஸ் ஆகுது. ஸோ 1 ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர். இங்கே 1 ப்ளஸ் ஐ ஒமேகானால முன்னாடி இங்கே பிரிக்கணும். இங்கே 1 மைனஸ் ஐ ஒமேகானால மேலே பிரிக்கணும். ஸோ 1 ப்ளஸ் ஐ ஒமேகா plus 1 minus I omega in the numerator and 1 plus omega square in the denominator. இங்க பாத்தீங்கன்னா plus I omega minus I omega will be cancelled. 2 will be there. 2 divided by 1 plus omega square. 1 divided by √2 pi. இங்க ஒரு 2 divided by 1 plus omega square. இந்த √2வை இந்த 2வை √2 times √2 எழுதிக்கலாம். ஒரு ரூட்டும் இன்னொரு ரூட்டும் அடிபட்டு போயிட்டு மேலே ஒரு ரூட்டு மட்டும் தங்கியிருக்கும். ஸோ ரூட் ஆஃப் 2 டிவைடட் பை பை 1/1 ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர்னு இதை இன்னும் சுருக்கிக்கலாம். ஸோ இது ஒரு ப்ராப்ளம். நெக்ஸ்ட் ஃபைண்ட் தி ஃபோரியர் கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். ஃபைனைட்டுன்னு கொடுக்கல, அதனால இது ஒரு இன்ஃபைனைட் தான். ஃபைண்ட் தி ஃபோரியர் கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் which is unity for 0 less than x less than a and 0 for x greater than or equal to a.
ஸோ வெறுமனை ஃபூரியர் கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம்னு கொடுத்துருக்குது. அப்படின்னா அது இன்ஃபனைட் ஃபூரியர் கொசைன் டிரான்ஸ்ஃபார்முக்குள்ள ஃபார்முலாவை யூ ஹேவ் டு ரைட். ஃபூரியர் கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எஃப் ஆஃப் டி ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 2/π 0 to infinity f of t cos omega t dt which is equal to gc omega. This is the formula. ஆனால் இங்கே நம்மளுக்கு f of xன்னு இருக்குது. f of xன்னா இங்கே t வர இடத்துலலாம் f of x, இங்கே t வர இடத்துல x பண்ணணும், இங்கே x பண்ணணும், அவ்வளோதான். கொடுத்த ஃபங்க்ஷனை முதல்ல எழுதிக்கிடுவோம். given f of x is equal to 1 for unityனா 1ன்னு அர்த்தம். which is unityனா unity is 1. f of x is 1 for 0xa. So when x lies between 0 and a, f of x is equal to 1 and it is 0 otherwise. X is modulus, x is greater than or equal to a. a விட ஜாஸ்தியாக இருந்ததுன்னா it will be 0. எல்லா ரீஜியன்லேயும் இது 1 0 to a வர. ஏக்கு அப்புறம் உள்ள ஒரு ஸ்டெப்பு ஃபங்க்ஷன் இது. ஸோ a வர 1, அப்புறம் ஏக்கு அப்புறம் எல்லாமே இது 0. இந்த ஃபங்க்ஷனை இதில் போட்டு நம்ம இன்டகிரேட் பண்ணணும் அப்படின்னா முதல்ல செய்ய வேண்டியது என்னென்னா டீயில் இருக்கக்கூடியதை எக்ஸுக்கு மாற்றி எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபங்க்ஷனை வந்து 0 to ஏக்கு மட்டும்தான் போடணும், அதர்வைஸ் எல்லா இடமும் 0ன்னு ஆகிடும். அதில் போட்டு இன்டகிரேட் பண்ண இருக்கிறோம். ஸோ ஃபோரியர் கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 2/π லிமிட் வந்து 0 to ஏ மட்டும்தான். ஏக்கு அப்புறம் வந்து இது 0ன்னு ஆகிடுது. தட் அனதர் இன்டகிரல் a to infinity போட்டிங்கன்னா அந்த இன்டகிரல் வந்து becomes 0. 0 to a the function f of x is 1. cos omega t dtங்கிறதுக்கு போல இங்கே வந்து integrating variable is x. so cos omega x dx. இதை இன்டகிரேட் பண்ணோம்னா காசை இன்டகிரேட் பண்ணோம்னா சைனு. ஸோ ரூட் 2/π cos omega x இன்டகிரேட் பண்ணால் sin omega x. பழையபடி ஒமேகா எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணி அதுக்கு முன்னாடி உள்ள அந்த ஒமேகா எடுத்து வகுக்கணும் இன்டகிரலில். ஸோ வகுக்கிறோம் டிவைடட் பை ஒமேகா. லிமிட் வந்து 0 to a விச் இஸ் ஈக்குவல் டு அப்பர் லிமிட் ஏன்னு போடணும், மைனஸ் லோயர் லிமிட் 0ன்னு போடணும். அப்பர் லிமிட்டு போடுறப்ப ரூட் ஆஃப் 2/π சைன் ஒமேகா ஏ டிவைடட் பை ஒமேகா மைனஸ் லோயர் லிமிட் சைன் ஒமேகா 0 சைன் 0ன்னு ஆகும். sin 0 is 0. ஸோ லோயர் லிமிட் டேர்ம் வந்து 0ன்னு இருக்குது. இதிலே இன்னொரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க புக்கில், சில விட அதை மாதிரி கேட்பாங்க. வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் ஹூஸ் கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம் இஸ் ரூட் ஆஃப் 2/π சைன் ஒமேகா ஏ ஒமேகா. எந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து ஃபூரியர் டிரான்ஸ்ஃபார்ம் ஃபூரியர் கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணோம்னா ரூட் ஆஃப் 2/π சைன் ஒமேகா ஏ டிவைடட் பை ஒமேகா வரும் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. அதுதான் இந்த போட்டிருக்கிறோமே, இந்த கேள்வி திருப்பி கேட்டுக்கிறாங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 இந்த இன்டர்வல் 0 to x 0 to a இருக்கிறப்ப இது 0. இந்த ஃபங்க்ஷனுக்கு தான் ஃபூரியர் கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணால் இது வருது. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். இல்லை நான் ரொம்ப கரெக்டாக போவேன் அப்படின்னா இது அப்படியே எடுத்து இதுக்கு இன்வெர்ஸ் ஃபூரியர் டிரான்ஸ்ஃபார்ம் பாருங்க, அது புக்கில் போட்டிருக்கோம். இன்வெர்ஸ் ஃபூரியர் கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம் இது இந்த ஃபங்க்ஷனை இங்கே எடுத்து போட்டு ஒமேகானால இன்டகிரேட் பண்ணி எல்லாம் கொண்டாந்தீங்கன்னா திரும்ப யூ வில் கெட் திஸ் ஃபங்க்ஷன். இது எப்படி அந்த டெரிவேஷனுங்கிறது புக்கில் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஆனால் லாஜிக்காக பார்த்தீங்கன்னா இதனுடைய ஃபூரியர் கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம் இது. அப்போ எந்த ஃபங்க்ஷன் கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம்னா இதான் ஆன்சரே. த கொஸ்டின் இட்செல்ஃப் ஹேஸ் த ஆன்சர். ஸோ அதே கேள்வியை வந்து பலபடி ஆன்சராக எழுதியிருக்கிறோம். அடுத்த ஒரு ப்ராப்ளம், ஃபைண்ட் தி ஃபைனைட் ஃபூரியர் கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் சைன் ஏஎக்ஸ். எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது சைன் ஏஎக்ஸ். இப்படி இருக்கிறப்ப இதனுடைய ஃபூரியர் ஃபைனைட் கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம் என்னன்னு கேட்டிருக்குது. ஃபார்முலா நோட் த இன்டர்வல் இஸ் நாட் கிவன். சில இதில் இன்டர்வலும் கொடுக்க மாட்டான், ஃபூரியர்னு கொடுக்க மாட்டான், ஃபைனைட்னு கொடுக்க மாட்டான், இன்டர்வலும் கொடுக்க மாட்டான். அந்த மாதிரி சிலது அதில் நல்ல தரவாக இருந்தவங்களுக்கு தான் அது எப்பப்போ என்ன கொடுத்தா என்ன செய்யணும்னு தெரியும். இன்டர்வல் கொடுக்கலைன்னா 0 to πன்னு எடுத்துக்கோங்க. ஏன்னா ஃபூரியர் கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம் வந்து அதில் தான் முதல்ல ஆக்சுவலாக டிஃபைன் ஆச்சு. நம்ம L2 -L -L to L 0 to L எல்லாம் பார்த்தோமே, அதுக்கு முன்னாடியே ஃபூரியர் சீரீஸு ஃபூரியர் டிரான்ஸ்ஃபார்ம் இருக்குது.
அது எந்த இன்டர்வல்னா ஒரு பர்டிகுலர் இன்டெக்ரல் -π to π அல்லது 0 to π 0 to 2π இந்த இதில் டிஃபைன் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் அந்த ஜென்ரலான கான்செப்ட் வந்துச்சு. நம்ம ஜென்ரலான கான்செப்டை எடுத்து வச்சிருக்கிறோம். ஸோ இப்போ இன்டர்வல் இதில் வந்து இப்போ இது இந்த கொஸ்டினே ஃபைண்ட் தி கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம் அல்லது ஃபைனைட் கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம்னு கொடுத்துருந்தாங்கனாலும் ஃபைனைட் ஃபூரியர் கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம் தான் அர்த்தம். ஃபைனைட்னா அவன் ரீஜியன் கொடுக்கணும், 0 to L, 0 to 2, 0 to π லைக் தட், அல்லது -2 to +2. கொசைன் கொடுத்தா நம்ம பாசிட்டிவ் மட்டும் தான் எடுக்கணுங்க, 0 to that ஒன்று தான் எடுக்கணும். ஸோ அதை மாதிரி கொடுத்துருக்கலாம். கொடுக்காம விட்டுட்டான்னா நம்ம என்ன அசீவ் பண்ணிக்கணும்னா 0 to π தான் அது கேட்டுக்கிறான் அப்படின்னு அர்த்தம். ஸோ 0 to π தான் யூ ஹவ் டு ஃபைண்ட். இஃப் த இன்டர்வல் இஸ் நாட் கிவன், அசீம் த இன்டர்வல் இஸ் 0 to π. ஃபைனைட் ஃபூரியர் கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம் இந்த இன்டர்வல் 0 to Lக்கு ஃபார்முலா தெரியும். ஃபைனைட் ஃபூரியர் கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் f of xக்கு எழுதியிருக்கிறான். f of x is equal to 0 to L, f of x cos n pi xl divided by L dx. This is g of c of n. இதுதான் ஃபைனைட் ஃபூரியர் கொசைன் டிரான்ஸ்ஃபார்முக்கு 0 to Lக்கு இடையே உள்ள அந்த டெஃபினிஷன் அப்படியே எடுத்து கொண்டாந்து இங்கே போட்டிருக்கிறோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன செய்ய இருக்கிறோம் அப்படின்னா, இங்கே கொடுத்துருக்குது வந்து 0 to πக்கு எந்த இன்டர்வலும் கொடுக்கலன்னா 0 to πன்னு எடுத்துக்கோங்க. ஸோ எல்லுக்கு பதிலாக பையன்னு போடணும். இங்கே ஒரு 0, இங்கே எல்லுக்கு பதிலாக ஒரு பை, இங்கே எல்லுக்கு பதிலாக ஒரு பை. அப்படி போட்டிங்கன்னா இந்த பையன் அந்த பையன் கேன்சல் ஆகிடுங்க. ஸோ ஃபைனைட் ஃபூரியர் கொசைன் f of x இந்த இன்டர்வல் 0 to π, f of x காசு, இங்கே எல்லுக்கு பதிலாக ஒரு பை வருதுனால அந்த பையும் இந்த பையும் மாற்றும். ஸோ இன்டர்வலில் மட்டும் மாற்றக்கூடாது, எல் இருக்க இடத்துலையும் மாற்றணும். ஸோ அது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஸோ இங்கே உள்ள இந்த பையும் கேன்சல் ஆகிடும், nxன்னு வரும். f of xக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்காரானா sin ax. ஸோ ஃபைனைட் ஃபூரியர் கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம் sin ax is equal to 0 to π sin ax. இங்கே பை கேன்சல் ஆகிட்டு cos nx dx. ஓகே ரைட். இப்போ நம்ம நேற்று அன்னைக்கு ஃபார்முலாவில் மாறி கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருந்தோமே, அந்த ஃபார்முலாஸ் அதில் ஒரு 4 ஃபார்முலா இருக்குன்னா அதில் இன்னொரு ஃபார்முலா. ரிமெம்பர் த ஃபார்முலா 2 sin a cos b is equal to sin a plus b plus sin a minus b. இந்த ஃபார்முலா ஏன் ஞாபகத்தில் வர முடியுதுன்னா, லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடில் போகிறது வந்து ஈஸி இல்லை. லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடில் போகிறது வந்து ஈஸி கிடையாது. ஆனால் நமக்கு தேவை வந்து இந்த இதுக்கு ஃபார்முலா விரித்து எழுதுகிறப்ப அந்த ஃபார்முலா வந்து கரெக்டாக ஞாபகத்தில் இருப்பது இல்லை. அப்போ ஏன் இருக்கிற இல்லைன்னா, இந்த லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடில் வந்து டைரெக்டாக போகிறதுக்கு வழி இல்லை. ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடில் வர்றது ஈஸி. இப்போ ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடில் வர்றது சொல்கிறேன்னா, sin a plus b plus sin a minus b. sin a plus bனா sin a cos b plus cos a sin b. sin a minus bனா sin a cos b minus cos a sin b. ஸோ அந்த cos a sin b இங்கே உள்ள மைனஸில் வரும், இங்கே ப்ளஸில் வரும், ரெண்டு கேன்சல் ஆகிடும். sin a cos b sin a cos b ரெண்டுலேயும் இருக்கும், அந்த ரெண்டு ஆட் ஆகி 2 வரும். ஸோ ரைட் சைடில் இருந்து இங்கே லெஃப்ட் சைடில் வர்றது ஈஸியாக இருக்குது. அதனால் இந்த ஃபார்முலாவை நீங்கள் ஞாபகப்படுத்தணும்னா முதல்ல இந்த 4 காம்பினேஷன்ஸும் எடுத்துக்கோங்க. 3 இருந்தாலே போதுமானது. sin a plus b plus sin a minus b, அதே மாதிரி cos a plus b cos a minus b, அதுக்கப்புறம் cos a plus b minus cos a minus b. இந்த 3 காம்பினேஷன்லையும் போட்டு பார்த்தீங்கன்னா எது கேன்சல் ஆகும், எது அடிபடும், எது சம் ஆகுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த ஃபார்முலா ரைட் சைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு வர்றது ஈஸியாக இருக்கனால யூ கேன் ரிமெம்பர். இங்கே sin a cos bன்னு இருக்கனால sin a plus b ஃபார்முலா இருந்து அதில் ஒரு பார்ட் போகுதுனால sin a cos bன்னு வருது. ஓகே, தட்ஸ் த ஃபார்முலா, யூ ரிமெம்பர் தட். ஃபைனைட் ஃபோரியர் கொசைன் sin a x is equal to, இங்கே 2 sin a cos b தான், இங்கே sin a cos b தான் இருக்குது. அப்போ அந்த 2 இந்த சைடில் வச்சு 1/2 sin of a plus b, ஏங்கிறது இந்த இருக்குது, bங்கிறது இந்த இருக்குது, ax plus nxங்கிறது a plus nx plus sin a minus b. ஸோ a minus bனா ax minus nx, ஸோ a minus nx. ஸோ இது அந்த ஃபார்முலாவை இங்கே உள்ள ஃபார்முலாவை இதில் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கிறோம். இப்படி சப்ஸ்டியூட் பண்ணனால நமக்கு 2 சைனாக கிடைத்து விட்டது. இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, இங்கே வந்து சம்மில் கிடைச்சிச்சு.
இதை நம்ம இன்டகிரேட் பண்ணோம்னா தனித்தனியாக இன்டகிரேட் பண்ண முடியும். சைனை இன்டகிரேட் பண்ணோம்னா மைனஸ் காஸ், அப்புறம் இந்த முன்னாடி உள்ளதை வந்து வகுத்து எழுதணும். ஸோ ரெண்டுலேயுமே மைனஸ் வரும், அந்த மைனஸை முன்னாடி கொண்டாந்து போட்டுருவோம். சைனை இன்டகிரேட் பண்ணுறப்ப மைனஸ் காஸ் வரும், அதனால் அந்த -1/2 காஸ் ஆஃப் திஸ் ஒன். அதுக்கப்புறம் அங்கே a + nxல உள்ள a + n டினாமினேட்டரில், இங்கே காசு a - nx, எக்ஸுக்கு முன்னாடி உள்ள a - n டினாமினேட்டரில். அவ்வளோதான். லிமிட்டு வந்து 0 to 5, ரெண்டுக்குமே லிமிட் வந்து 0 to 5. ஸோ இதை மாதிரி எழுதியாச்சு. நெக்ஸ்ட் -1/2 டினாமினேட்டரில் உள்ள a + n இஸ் தேர், பை அப்பர் லிமிட்டு பை, ஸோ காஸ் a + n பை, cos a plus n pi, minus lower limit is 0, cos 0 is 1. So minus வந்து அந்த limitல minus பண்ணக்கூடிய minus, cos 0 is 1, that one is here. So cos a plus n pi minus 1. இங்கேயும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா cos a minus n pi, cos a minus n pi upper limitக்கு minus, that minus is here. Lower limitக்கு cos 0 is 1. So denominator undisturbed. So this is the solution for this problem. இதில் ஸ்பெஷல் கேஸ் எடுத்து பார்த்தோம்னா, இப்போ a need not be an integer. a இன்டிஜரா இல்லை அப்படின்னா this is the final result. a வந்து ஒரு முழு நம்பரா இருந்தது, பாசிட்டிவா நெகட்டிவா அதை பற்றி ரொம்ப கேர் பண்ண வேண்டாம், முழு நம்பரா இருந்தது அப்படின்னா, இன்டிஜரா இருந்ததுன்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ if a is integer, n வந்து already integer, a integer, n integer, a plus n is also an integer. Plus or minus கொடுங்க, ஒரு நம்பர் முழு நம்பரை கூட ஆட் பண்ணோம்னா முழு நம்பர் தான் கிடைக்கும். மைனஸோ ப்ளஸ்ங்கிறதெல்லாம் முக்கியம் இல்லை, மைனஸ் நம்பராக இருந்தாலும் சரி தான், ஆட் பண்ணோம்னா அது ஹோல் நம்பரை தான் கிடைக்கும், இன்டிஜர். அதே மாதிரி தான் a minus n, ஒரு இன்டிஜர்ல இருந்து இன்னொரு இன்டிஜரை கழிச்சோம்னா ஒரு இன்டிஜர் கிடைக்கும், ரியல் நம்பர், ஃப்ராக்ஷன் நம்பர்லாம் கிடைக்காது. ஸோ இதெல்லாம் வந்து நம்பர் தியரியில் ஒரு முக்கியமான விஷயங்கள். நம்பர் தியரி பார்த்தீங்கன்னா நல்லா அப்சல்யூட் மேத்தமெட்டிக்ஸ்னு இருக்குது. நம்ம இப்போ படிக்கிற எல்லா மேத்தமெட்டிக்ஸும், நம்ம படிக்கிறதுனாலும் சரி தான், மேத்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் படிக்கிறதுனாலும் சரி தான், எல்லா மேத்தமெட்டிக்ஸுமே அப்ளைடு மேத்தமெட்டிக்ஸ், சயின்ஸுக்கு யூஸ் ஆகக்கூடிய மேத்தமெட்டிக்ஸ். ஆனால் மேத்ஸ், அதுக்கு சயின்ஸே இல்லாட்டாலும் மேத்ஸ் உயிரோட இருக்குது. அது வந்து அப்சல்யூட் மேத்தமெட்டிக்ஸ், அது இது இல்லாட்டாலும் அது இருக்கும், அதுதான் நம்பர் தியரி. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக வந்து பிஎஸ்சிலேயே எம்எஸ்சிலேயே நம்ம யூனிவர்சிட்டிஸில் வந்து பொதுவாகவே எல்லா யூனிவர்சிட்டிலையுமே நம்பர் தியரி வைக்கிறது இல்லை, அல்லது கொஞ்சம் போல தான் வைக்கிறது. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயமே. சரி, ஆக இது ஒரு ஹோல் நம்பராக இருக்குது. காசு என் a + n பையோ, காசு a - n பையோ ஹோல் நம்பர், ஒரு 3 பை, 2 பை, 1 பை, -1 பை, 0 பை, லைக் தட். அப்படி இருந்ததுன்னா இது காசு n பை என்ன வரும்? இப்போ காசு m பைன்னு வச்சுக்கோங்க, mங்கிறது 0, 1, 2, 3 அப்படி இருக்குது, 0ன்னு வச்சுக்கோ. காசு 0 பைன்னா என்ன? 0. காசு 0 இஸ் 1. அதே இது காசு 1 பை, காசு 1 பையா இருக்கிறப்ப வந்து இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா -1ன்னு வரும். ஸோ இந்த a + n வந்து ஆடு நம்பராக இருந்தால் 1, ஈவன் நம்பராக இருந்தால் 1 வரும். இது a + n வந்து ஈவன் நம்பராக 0, 2, 4 அப்படின்னு வந்ததுன்னா காசு 0 பை, காசு 2 பை, காசு 4 பை, காசு 6 பை, அதெல்லாம் பார்த்தோம்னா +1. அதே இது இதில் அதே இந்த சைடில் பார்த்தீங்கன்னா காசு 3 பை, காசு 5 பை, காசு 7 பை, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா -1. 5/2, 3/2 பார்த்தீங்கன்னா 0. ஸோ அதை யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். அப்போ a + n பையில் காசு பார்த்தோம்னா அது ஈவன் நம்பராக இருந்ததுன்னா +1, ஆடு நம்பராக இருந்தால் -1. ஸோ அதை எப்படி எழுதலாம்னா -1 பவர் a + n எழுதலாம். -1 பவர் a + n எழுதுறப்ப a + n வந்து ஈவன் நம்பராக இருந்ததுன்னா என்ன ஆகும்? -1 பவர் ஈவன் நம்பர் 2ன்னு வந்து வச்சுக்கோங்களேன், +1 ஆகிடும். ஸோ தட் நம்பர் வில் பி +1. -1க்கு பவர் ஆடு நம்பராக இருந்ததுன்னா -1 ஆடு டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணுறப்ப -1 வரும். ஸோ காஸ் a + n பை இஸ்
minus 1 times power minus 1 power a plus n. So cos a plus n pi is equal to இதை மட்டும் minus 1 power a plus n. So this is the thing I have explained already. cos n pi ங்கிறது cos m pi ங்கிறது it will be negative or positive 1 depending upon the value of that m, whether it is odd or even. If it is odd, it will be negative. If it is even, it will be positive. So even number இருந்ததுன்னா minus 1 square minus 1 power 4 எல்லாம் பார்த்தா plus ஆயிடும். So இதுதான் cos a n plus n pi value when a plus n is integer. அதே மாதிரி தான் cos a minus n pi is minus 1 power a minus n. So if a is integer, we can write cos a plus n pi as minus 1 power a plus n and so on. So இந்த இது வந்திருக்குது. So a is integer இருக்கிறப்ப we get this answer. இதிலே இன்னும் ரெண்டு கேஸ் எடுத்துக்கிடுவோம். ரெண்டு கேஸ் என்னன்னா a plus n வந்து ஈவன் நம்பரா ரெட்டை நம்பரா இருந்துச்சுன்னா, a plus n ஆடு நம்பரா இருந்துச்சுன்னா என்ன? ரெண்டு நம்பர் எடுத்துக்கோங்க. ரெண்டு நம்பரை கூட்டுனா ரெட்டை நம்பர் வரணும்னா அந்த ரெண்டு நம்பருமே ரெட்டை நம்பரா இருக்கணும், அல்லது ரெண்டு நம்பருமே ஒத்த நம்பரா இருக்கணும், ஆடு நம்பரா இருக்கணும். ஒன்று ரெட்டை நம்பர் ஒன்று ஆடு நம்பரா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ரெட்டை நம்பர் ஒன்று ஆடு நம்பர் ஒன்று ஈவனும் ஆடும் சேர்ந்ததுன்னா ஆடு வரும். நீங்களே செஞ்சு பார்த்தா தெரியும். இப்போ இது 2 இது 4 ரெண்டுமே ஈவன் எடுத்துக்கிறேன். 2 4 கூட்டினா 6 ஈவன் நம்பர் வருதா? இது ஆடு நம்பர் இதுவும் ஆடு நம்பர் வச்சுக்கிறேன். இது 1 இது ஒரு 3 1 3 கூட்டினா 4 ஈவன் நம்பர் வரும். ஸோ ஈவன் நம்பர் வரணும்னா ரெண்டுமே ரெட்டை நம்பரா வரணும், அல்லது ரெண்டுமே ஒத்த நம்பரா வரணும். வெரி குட். This means a and n both are odd or both are even. ஒன்று ஈவன் ஒன்று ஆடா இருக்க முடியாது. இருந்துச்சுன்னா ஒரு ஈவனையும் ஒரு ஆடையும் இருக்கணும். ஆடையும் கூட்டினோம்னா ஆடு வரும். ஸோ ரெண்டுமே ஈவனாக இருக்கும், அல்லது ரெண்டுமே ஆடாக இருக்கும். ஓகே, அந்த மாதிரி கேஸில் a மைனஸ் n பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது ரெண்டு கேஸ் தான் பாசிபிள். கேஸ் 1ல ரெண்டு கேஸ் தான் பாசிபிள். என்னன்னா an ரெண்டுமே ஆடாக இருக்கலாம், ரெண்டுமே ஒத்த நம்பராக இருக்கலாம். ரெண்டுமே ஒத்த நம்பராக இருந்ததுன்னா ஒரு ஒத்த நம்பர்ல இருந்து இன்னொரு ஒத்த நம்பரை கழிச்சோம்னா ரெட்டை நம்பர் வரும். உங்களுக்கு பெருசாக இருக்கனால 5 3ன்னு வச்சுக்கிடுவோம். 5 3ஐயும் கூட்டினா ரெண்டுமே ஆடு நம்பர், ரெண்டையும் கூட்டினா 8 ஈவன் நம்பர் வரும். ரெண்டையும் கழிச்சோம், டிஃபரன்ஸ் பாருங்களேன். 5ஐயும் 3ஐயும் கழிச்சோம்னா 2 வரும் ஈவன் நம்பர். ஸோ a ப்ளஸ் n ஈவனாக இருக்கிறப்ப ரெண்டு ஆடாக இருந்ததுன்னா அப்போ ஏயும் மைனஸ் n பார்த்தீங்கன்னா அது ஈவனாக இருக்குது. ரெண்டுமே ஈவனாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 4 ஒரு 6 ரெண்டையும் கூட்டினா என்ன வருது? 10 ஈவன் நம்பர் வருது. கழிச்சா என்ன வருது? 6 4 கழிச்சா என்ன வருது? 2 வருது. அப்பவுமே ஈவன் நம்பர். ஸோ a பிளஸ் n இஸ் ஈவன் தான், a மைனஸ் n ஈவன் தான். தென் a மைனஸ் n இஸ் ஆல்சோ ஈவன் நம்பர். ஸோ இது நம்பர் தியரியில் உள்ள ஒரு ப்ராப்ளம். உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும். இதை மேத்தமெட்டிக்கலாகவே என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். 2a ப்ளஸ் 1 2m ரெண்டையும் ஆட் 2n ப்ளஸ் 1 ரெண்டையும் ஆட் பண்ணு m ப்ளஸ் n அப்படிலாம் ஆட் பண்ணி பியூர்லி அப்சல்யூட்டிவ் மேத்தமெட்டிக்ஸுக்கு போயிடலாம். இருந்தாலும் மேத்ஸ்காரங்களே போக கிடையாது, நம்ம எதுக்கு அவ்வளோ தொலைவுக்கு போவானு விட்டுக்கிறோம். நான் சொல்கிறது உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சுருக்கும். தென் a மைனஸ் n இஸ் ஆல்சோ ஈவன். ரெண்டு நம்பரை கூட்டினா ரெட்டை நம்பர் வந்துச்சுன்னா அந்த ரெண்டு நம்பரை கழித்தாலும் இரட்டை நம்பர் தான் வரும், ரெண்டு நம்பரும் முழு நம்பராக இருக்கிறப்ப. ஸோ அதில் இருந்து ரெட்டை நம்பராக இருந்துச்சுன்னா மைனஸ் 1க்கு பவர் ரெட்டை நம்பர் பார்த்தா ப்ளஸ் 1 வரும். ஸோ இங்கேயும் ப்ளஸ் 1 வரும், இங்கேயும் ப்ளஸ் 1 வரும். 1லேருந்து 1 கழிச்சா 0 வரும், 1லேருந்து 1 கழிச்சா 0 வரும். ஸோ 0ன்னு வரும். சார் ரெட்டை நம்பர் ஒற்றை நம்பர்லாம் சொன்னீங்க, எங்களுக்கு நல்லா புரிஞ்சுது சார். அது நெகட்டிவில் உண்டானா நெகட்டிவ்லையும் உண்டு. -3ங்கிறது ஆடு நம்பர், -4ங்கிறது ஈவன் நம்பர். ஸோ இப்போ உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும் இன்டிஜர்ஸில். ஓகே, கேஸ் 2 a plus n is odd. a plus n ஈவனாக இருக்கிறப்ப என்னன்னு சொன்னோம்? a plus n is odd-ஆக இருந்ததுன்னா இப்போ எடுத்துக்கோங்களேன், ஜென்ரலாகவே உங்களுக்கு அது ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். a plus n is odd-னா ரெண்டு நம்பரை நீங்கள் கூட்டினீங்கன்னா ஒத்த நம்பர் வரணும். அப்படின்னா அந்த ரெண்டு நம்பரை கழிச்சாலும் ஒத்த நம்பர் தான் வரும்.
அதுக்கு ப்ரூஃப் தான் நான் அப்படி லாஜிக்காக சொல்கிறேன். ஏ ப்ளஸ் அன் ஆடாக இருந்ததுன்னா திஸ் மீன்ஸ் ஒன் ஆஃப் ஏ அண்ட் பி, ஒன் ஆஃப் ஏ ஆர் பி ஆர் ஈவன் அண்ட் த அதர் வில் பி ஆட். இங்கே ஒரு ஆர் கொடுங்க. திஸ் மீன்ஸ் ஒன் ஆஃப் ஏ ஆர் பி இஸ் ஈவன். ரொம்ப கரெக்டாக சொல்லணும்னா அண்ட் அதர் இங்கிலீஷ் தான் இந்த இடத்துல கொஞ்சம் இதாக இருக்குது. ஒன் ஆஃப் ஏ அண்ட் பி ஆர் ஈவன் அண்ட் அதர் வில் பி ஆட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஏ பிளஸ் எண்ணில் ஆடுனா ஒன்று ஈவனாக இருக்கும், ஒன்று ஆடாக இருக்கும். ஒரு ரெட்ட நம்பரையும் ஒரு ஒத்த நம்பரையும் கூட்டினா தான் ஒத்த நம்பரே வரும். இது ஒத்த நம்பராக இருந்து இது ரெட்ட நம்பராக இருக்கலாம், அல்லது இது ரெட்ட நம்பராக இருந்து இது ஒத்த நம்பராக இருக்கலாம். பாருங்களேன், ஒரு 2 ஒரு 1 சேர்த்தா 3 வருதா, அல்லது ஒரு 3 ஒரு 2 3 2 5. ஸோ ஒரு ஈவன் நம்பரையும் ஒரு ஒத்த நம்பரையும் ஒரு ஆடு நம்பரையும் ஆட் பண்ணால் தான் ஆடு நம்பர் வரும். அந்த மாதிரி கேஸில் ஒன்றுலேருந்து ஒன்று கழிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ரெட்ட நம்பர்லேருந்து ஒரு ஒத்த நம்பரை கழிக்கிறோம். அப்போ ஒரு 3 இருக்குது, ஒன்று வந்து 4 இருக்குது. ரெட்ட நம்பர்லேருந்து ஒத்த நம்பரை கழிக்கிறோம், 4லேருந்து 3 கழிச்சா 1 வரும். அதே மாதிரி தான். ஸோ ஒத்த நம்பர்லேருந்து ரெட்ட நம்பரை கழிச்சாலும் அதே தான். ஆஃப்கோர்ஸ் நெகட்டிவ் வரலாம், ஒன்றும் இல்லை. ஸோ ஏ பிளஸ் என் இஸ் ஆடுனா ஏ மைனஸ் என் இஸ் ஆல்சோ ஆட். இதை பியூர் அப்சல்யூட் மேத்தமெட்டிக்ஸ்லையும் நம்ம சால்வ் பண்ணலாம். ரொம்ப அது அட்வான்ஸ் லெவலுக்கெல்லாம் நம்ம இப்போ அட்வான்ஸே சாதாரண லெவல் தான். ரொம்ப டீப்பர் இன் மேத்தமெட்டிக்ஸில் போக விரும்பலை. இந்த லாஜிக்கே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், நீங்களே எடுத்து பார்த்தாலே புரியும். ஏ பிளஸ் என் ஆடாக இருந்ததுன்னா ஏ மைனஸ் என் இஸ் ஆல்சோ ஆட். ஸோ அப்போ ஏ பிளஸ் என் ஆடுனா -1 பவர் ஏ பிளஸ் என் ஆடு நம்பர் போட்டால் -1 இங்கே வரும். இங்கே -1 ஏ பவர் ஏ மைனஸ் என் போட்டோம்னா இங்கேயும் -1 வரும். ஸோ இங்கே 1க்கு பதிலாக -1, இங்கே 1க்கு பதிலாக -1 வரும். அந்த கேஸில் ஸோ மைனஸ் ஆஃப் இங்கே ஒரு -1 இங்கே ஒரு -1, மற்றது எல்லாமே இதே மாதிரி உள்ள ஃபார்முலாவை இங்கே எடுத்து எழுதிருக்கோம். ஸோ இங்கே -1 -1 -2, இங்கே -1 -1 -2 -2 -2, இந்த -2 இந்த -2 இந்த -2 காமனாக எடுத்து -2 we can cancel. மைனஸ் எல்லாம் போயிட்டு 2 கீழே உள்ள 2 இங்கே மேலே உள்ள 2 2 2 கூடயும் போயிட்டு அப்போ இங்கே 1 பை ஏ பிளஸ் என் ப்ளஸ் 1 பை ஏ மைனஸ் என் எப்படி சொன்னது பார்த்தீங்களா? இங்கே ஒரு -2 இங்கேயும் -2 -2 காமனாக எடுத்துகிறோம். எடுத்துகிட்டு இந்த -2 இந்த -2 அடிச்சு விட்டுறோம். அப்போ இங்கே ஒரு 1 இங்கே ஒரு 1 வரும். அதான் இப்போ ஏ பிளஸ் என் ஏ மைனஸ் என் காமன் டினாமினேட்டர் ஏ ஸ்கொயர் மைனஸ் என் ஸ்கொயர். இங்கே ஏ மைனஸ் என் மேலே, இங்கே ஏ பிளஸ் என் மேலே. a minus n a plus n ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா டபுள் த டைம் a, n கேன்சல் ஆயிருக்கும். ஸோ 2a divided by a square minus n square is the final result when a plus n is odd. When a plus n is even, this is equal to 0. Otherwise மேலே உள்ள ஃபார்ம் யாருக்கு முந்தி எழுதினமே அந்த காசுக்குள்ள ஃபார்ம். Find the finite Fourier sine transform of the same function f of x equal to sin ax. f of x is equal to sin ax க்கு தான் இவ்வளவு நேரமும் பேசணும். ஃபைனைட் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் தான், ஆனால் அது கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம். இப்போ நம்ம பார்க்குறது என்னென்னா ஃபைண்ட் தி ஃபைனைட் ஃபோரியர் சைன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் f of x is equal to sin ax. அப்போ காசு போனதில் அப்படியே நம்ம காப்பி பண்ணி காசுன்னு வரக்கூடிய இடத்துல சைன்னு போட்டு, அதாவது டிரான்ஸ்ஃபார்ம் வந்து மாறுது. So, if the interval is not given, assume that the interval is 0 to pi. அப்படியே சொன்ன கதை தான். Finite Fourier sine transform in the interval 0 to L is finite Fourier sine transform of f of x 0 to L f of x sin n pi x divided by L dx gs of n. But our interval is 0 to pi. 0 to pi ன்னு மாத்துறப்ப அந்த L இருக்கிற இடத்துல இன்னொரு இடத்துல இங்கேயும் பையை மாற்றணும். பை பை அடிபட்டுரும். f of xக்கு பதிலாக sin ax பண்ணோம். The same game will be repeated once again. 0 to pi f of x sin n pi x divided by pi, pi pi cancel ஆயிடும். So finite Fourier sine transform of sin ax, f of xக்கு பதிலாக sin ax, இங்கே pi pi cancel ஆகிட்டு sin nx dx 0 to pi. பழையபடியும் அதே நம்ம இது வந்துடுச்சு. நான் ப்ராப்ளம்னா sin and sin. சைன் அண்டு சைன் வர்றப்ப காசில் 2 இது இருக்குது பாருங்க, காஸ் ஏ பிளஸ் பி, காஸ் ஏ மைனஸ் பி. இந்த ரெண்டையும் பார்த்தீங்கன்னா காஸ் ஏ பிளஸ் பி பார்த்தோம்னா காஸ் ஏ காஸ் பி மைனஸ் சைன் ஏ சைன் பின்னு வரும். காஸ் ஏ மைனஸ் பி பார்த்தீங்கன்னா காஸ் ஏ காஸ் பி ப்ளஸ்
sin A sin B வரும். ஸோ sin AB sin B ரிமைனிங் ஆகணும், மற்றது டெலீட் ஆகணும் அப்படின்னா கழிக்கணும். ஸோ அதிலிருந்து நம்ம பார்த்தோம்னா cos A plus B minus cos A minus B பார்த்தீங்கன்னா என்ன வரும்னா cos A cos B minus sin A sin B, ஒரு மைனஸ் sin A sin B இதில் வருதா. இங்கேயும் பார்த்தீங்கன்னா மைனஸ் cos A, இங்கே ஒரு மைனஸ் இருக்கனால cos A cos B, அப்புறம் மைனஸ் இங்கே ஒரு ப்ளஸ் வரும், ப்ளஸ் sin A sin B. அந்த இதில் ஒரு இது இந்த காசும் அடிபட்டு போயிடும். sin A sin B இங்கே ஒரு மைனஸ் sin A sin B இருக்கும், இங்கே ஒரு மைனஸ் வருவதனால ஒரு sin A sin B வரும். ரெண்டு sin A sin B சேர்ந்து -2 sin A sin B. ஸோ மூணே ஃபார்முலா தான். காசில் இந்த மாதிரி இருக்கும், சைனில் அந்த மாதிரி. இது காசு சைன் வச்சுருந்தாலே போதுமானது, ரெண்டும் சைனு ரெண்டு காசு இருந்தாலுமே போதுமானது. காசு தான் உங்களுக்கு வேணும்னு வச்சுக்கோங்களேன், என்ன செய்யணும், இதில் ப்ளஸ் பண்ணாலே உங்களுக்கு என்ன ஆகிடும், இவர் காசு அதான் அன்னைக்கு நம்ம பார்த்த ஃபார்முலா காசு ஏ காசு பி மட்டும் இருக்கும். ஸோ ரெண்டு ஃபார்முலா ரிமெம்பர் பண்ணாலே போதுமானது. ஒன்று sin A plus B மைனஸ் sin A minus B, sin A plus B அதில் ப்ளஸ் போட்டால் என்ன மைனஸ் போட்டால் என்ன, ரெண்டுமே ஒரே மாடலில் தான் வரும். ஸோ sin A plus B மைனஸ் sin A minus B, காசில் மட்டும் cos A plus B ப்ளஸ் cos A minus B போட்டால் ரெண்டு காசில் வரும். cos A plus B மைனஸ் cos A minus B போட்டுனா சைனில் வரும், அஃப்கோர்ஸ் -2 வரும். ஓகே, யூ கேன் ரிமெம்பர் இந்த ரெண்டு காம்பினேஷன் தான், ப்ளஸ் வச்சு மைனஸ் வச்சு. ஓகே, இப்போ நம்மகிட்ட இருக்குது sin A sin B, அதை அடுத்தாட்ட அங்கே இருக்க பார்த்தீங்கன்னா sin A sin B, அடுத்த சைடில் கொண்டு போனோம்னா இந்த -1/2ன்னு வரும். இந்த 2 அடுத்த பக்கத்தில் போகிறப்ப -1/2, -1/2 ஆஃப் cos of A plus B, AX NX கூட்டினோம்னா A plus NX ப்ளஸ் இங்கே பழைய ஒரு சிக்கலை கொண்டாட்டம் போல cos A cos B இங்கே மைனஸ் A minus Xல வரும். இங்கேயும் ஒரு சைன் பழைய சைனில் இதில் ப்ராப்ளம் இருக்குது. cos A minus Bன்னு வரும், இங்கே ஒரு மைனஸ் சைன் வரும், cos A minus NXன்னு வரும். அப்படி தானே ஃபார்முலா இருக்குது இதில். cos A cos B இங்கே ஒரு மைனஸ் cos A cos B ரெண்டு அடிபட்டு பண்ணணும், இங்கே ஒரு மைனஸ் சைன் வரணும். ஸோ திஸ் மைனஸ் வந்து இந்த ஃபார்முலானால இங்கே ஒரு மைனஸ் வரணும். நான் திருத்திக்கிறேன். ஸோ இங்கே sin A plus NX டிவைடட் பை A plus N வரும். இங்கே அஃப்கோர்ஸ் மைனஸ் ஃபார்முலாவில் இங்கே ஒரு மைனஸ் நம்ம விட்டுருக்குறோம், மைனஸ் வரும். காசை டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா சைன். ஓகே, ஸோ இங்கே ஒரு மைனஸ் நான் அதே மைனஸ் இங்கே இருக்கும். ஓகே ஓகே, ரைட். இங்கே அதே மாதிரி பார்க்குறப்ப இங்கே ஒரு மைனஸ் இருக்கும், அவ்வளோதான். அப்பர் லிமிட்டில் போடுறப்ப sin A plus N பை மைனஸ் sin 0 போயிடும். இங்கே sin A minus N பை -0 போடும். அஃப்கோர்ஸ் இந்த சைன் இஸ் மைனஸ். sin A plus N பைனா sin AN, இது வந்து sin N பை, sin 1 பைனாலும் sin 0 பைனாலும் 0, π/2 3/2ல தான் அது வந்து 1 வேல்யூ. ஸோ sin A plus N பைனா இட் இஸ் 0, 0 டிவைடட் பை A plus N 0 ப்ளஸ்ன்னு இருக்குங்க, அஃப்கோர்ஸ் மைனஸ் -0, 0 minus 0 is also a 0, minus half times is also a 0. So you have to, if A is integer, then A plus N pi 3 pi 2 pi 1 pi whatever may be, it is a 0. Otherwise with the minus sign. So let me correct. So here is the formula. One minus is there. So அது மாதிரி கரெக்ட் பண்ணிக்கோங்க. Final result is 0. So next thing, ஸோ அந்த ப்ளஸ் மைனஸ் இருந்தாலும் 0 வருது. ஒன்று ப்ளஸ் இருந்தாலும் 0 ப்ளஸ் 0ன்னு வரதுனால 0 வந்துருக்குது, மைனஸ் இருந்தாலும் 0 மைனஸ் 0 வந்துருக்கு, அதனால் அதை ஐடென்டிஃபை பண்ண முடியல. ஃபைண்ட் த இன்ஃபைனைட் ஃபூரியர் சைன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் f of x is equal to e power minus ax divided by x.
ஸோ இந்த ஒரு ஒரு ட்ரிக்ஃபுல்லான இன்னொரு ப்ராப்ளத்தோட நம்ம இன்னைக்கு உள்ளதை முடிச்சுக்கலாம். Find the infinite Fourier sine transform of f of x is equal to e power minus ax divided by x. Infinite Fourier sine. ஸோ அதுக்குள்ள ஃபார்முலாவை எழுதிக்கிறோம். Infinite Fourier sine transform. Fourier sine transform of f of t is equal to root of 2 by pi 0 to infinity f of t sin omega t dt. So this is a infinite Fourier sine transform. Okay. இது கொஞ்சம் ட்ரிக் உள்ளது. டைரக்டாக இதில் போட முடியாது, போடுறது வந்து வெரி ஹார்ட். அந்த ட்ரிக்கை தான் இதில் யூஸ் பண்ணணும். முதல்ல நம்ம அப்சர்வ் பண்ண வேண்டியது என்னென்னா, இது ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸில் இருக்குது, நம்மளுக்கு ஃபார்முலா எஃப் ஆஃப் டீயில் இருக்குது. ஸோ டி இருக்கிறதெல்லாம் எக்ஸ்ன்னு மாற்றி எழுதணும். அப்புறம் எஃப் ஆஃப் எக்ஸ் ஒரு இடத்துல இ பவர் மைனஸ் ஏஎக்ஸ் டிவைடட் பை எக்ஸ், அதை போட்டோம்னா Fourier sine transform of f of x is equal to root of 2 by pi 0 to infinity f of x ங்கிறது e power minus ax divided by x sin omega x dx is equal to gs omega. ஸோ இதை நம்ம பார்க்கணும். இந்த e power minus ax sin omega xன்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி இருந்ததுன்னா கூட இதை பார்த்துடலாம். ஏன்னா இது e power minus ax, இது வந்து இமேஜினரி பார்ட் ஆஃப்னு எழுதி சைன் இதை கொண்டாந்து இதை எழுதலாம். அது ஒரு மெத்தடு. ஆனால் இங்கே எக்ஸ் இருக்குது டினாமினேட்டரில். அல்லது இங்கே இ பவர் ஐ ஒமே எக்ஸ் ப்ளஸ் மைனஸ் இ பவர் ஐ ஒமே எக்ஸ் டிவைடட் பை 2ஐன்னு போட்டு அதெல்லாம் இ பவரில் எழுதிக்கலாம். இருந்தாலும் கீழே உள்ள எக்ஸ் தான் இப்போ டிஸ்டர்பன்ஸ். ஸோ இந்த கீழே உள்ள எக்ஸ் இல்லாமல் இருந்தால் நம்மளுக்கு எவ்வளவோ வசதியாக இருக்கும். எப்படி வேணாலும் நம்ம இதை கொண்டாந்துடலாம். இமேஜினரி பார்ட்னர் எழுதினாலும் தான் இ பவரில் 2 இதை எழுதி பெருக்கி எப்படினாலும் நம்மளால் கொண்டாந்து வர முடியும். எக்ஸ் டினாமினேட்டரில் இருக்க தான் இப்போ சிக்கலே. அப்போ இந்த எக்ஸ் டினாமினேட்டரில் உள்ளதை கொஞ்சம் மாற்றுவதற்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னா, இதில் பார்த்தீங்கன்னா இங்கே சைன் ஒமேகா எக்ஸ் இருக்குது பாருங்கள். இந்த சைன் ஒமேகா எக்ஸை இதை ஒமேகாவை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். திஸ் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் ஒமேகா, ஜி சைன் ஒமேகா. ஒமேகாவை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்ப ஒமேகா வேறு எங்கேயுமே கிடையாது, இங்கே சைன் ஒமேகா எக்ஸில் தான் இருக்குது. ஸோ ஒமேகா எக்ஸை சைன் ஒமேகா எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா காசு ஒமேகா எக்ஸ் வரும். ஒமேகாவை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்ப அதுக்கு முன்னாடி உள்ள கான்ஸ்டன்ட் எக்ஸ் ஆகிடும். அந்த கான்ஸ்டன்ட்டை பெருக்க வரும். அந்த பெருக்கக்கூடிய கான்ஸ்டன்ட்டால் இதில் அடிச்சிடலாம். ஸோ தட்ஸ் அ ட்ரிக். இன்னொரு வேணாலும் சொல்கிறேன். இங்கே எக்ஸ் இருக்குது டினாமினேட்டரில், அவர் போகணும். அது போவதுக்கு என்ன செய்யணும்னா, இங்கே சைன் ஒமேகா எக்ஸில் ஒமேகாவை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா காசு ஒமேகா எக்ஸு டைம்ஸு ஒமேகா எக்ஸுக்கு முன்னாடி உள்ள எக்ஸு முன்னாடி வந்துடும். ஸோ எக்ஸ் டைம்ஸ்னு வரும், எக்ஸ் எக்ஸ் கேன்சல் ஆகிடும். ஸோ இதை ஒமேகாவை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். ஸோ யூ ஹேவ் டு ரிமெம்பர் த ஃபாலோவிங் ட்ரிக் ஃபார் திஸ் ப்ராப்ளம். டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு ஒமேகா, ஒமேகாவை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ண நம்ம dgs omega divided by d omega is equal to root of 2 by pi 0 to infinity e power minus ax divided by x sin omega x ஒமேகாவை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்ப cos omega x டைம்ஸ் ஒரு எக்ஸ் வரும். ஏன்னா ஒமேகாவை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணும். ஸோ ஒமேகா எக்ஸில் ஒமேகாவை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணால் எக்ஸ் தான் கான்ஸ்டன்ட். ஸோ எக்ஸ் முன்னாடி வரும். இப்போ இந்த எக்ஸ் எக்ஸ் கேன்சல் ஆகிடும். நமக்கு ரூட் ஆஃப் 2 by pi 0 to infinity e power minus ax cos omega x dxன்னு வந்துவிடும். இதுக்கு டைரெக்டாகவே ஃபார்முலா இருக்குது, அதை யூஸ் பண்ணி கூட போடலாம். அல்லது காஸ் தீட்டாவுக்கு வந்து இ பவர் ஐ தீட்டா ப்ளஸ் இ பவர் மைனஸ் ஐ தீட்டா டிவைடட் பை 2ன்னு போட்டு போடலாம். அது ஒரு மெத்தட். ஏற்கனவே டைரெக்டாக எதுவும் ஃபார்முலா இருந்ததுன்னா அதையும் யூஸ் பண்ணலாம். அது ஒரு மெத்தட். கொஞ்சம் வித்தியாசமாக கொஞ்சம் ஷார்ட்டாக போகிறதுக்கும் ஒரு மெத்தட் இருக்குது. அது என்னென்னா, இ பவர் ஐ ஒமேகா எக்ஸ்ன்னு இது எழுதுகிறப்ப இ பவர் ஐ ஒமேகா எக்ஸில் 2 இருக்குது. ஒன்று காஸ் ஒமேகா எக்ஸ் ப்ளஸ் ஐ சைன் ஒமேகா எக்ஸ். காஸ் ஒமேகா எக்ஸுங்கிறது ரியல் பார்ட் ஆஃப் இ பவர் ஐ ஒமேகா எக்ஸ். ஸோ இந்த காஸ் ஒமேகா எக்ஸை எப்படி எழுதலாம்னா ரியல் பார்ட் ஆஃப் இ பவர் ஐ ஒமேகா எக்ஸ்ன்னு எழுதலாம். இங்கே மற்றது எல்லா குவான்டிட்டியுமே ரியல் தான். ஸோ அந்த ரியல் பார்ட்டுங்கிறது முன்னாடி எடுத்து எழுதலாம். எல்லாமே ரியலாக இருக்கிறப்ப தான் இப்படி எடுத்து செய்ய முடியும் மற்ற குவான்டிட்டிஸ் எல்லாம். So we can write this as real part of root of 2 by pi 0 to infinity e power minus ax e power I omega x dx. e power I omega x is cos omega x plus I sin omega x. Real part is cos omega x.
இந்த ஸ்டேஜில் இருந்ததுன்னா இமேஜினரி பார்ட்னு எடுத்துக்கணும். அஃப்கோர்ஸ் எக்ஸ் இல்லாமல் இருந்ததுன்னா அதை விட்டுருங்க. ஸோ திஸ் இஸ் அ ரியல் பார்ட் ஆஃப் திஸ் திங். இனிமேல் இதை செய்கிறது என்னதான், இ பவர் மைனஸ் எக்ஸ் இ பவர் ஐ ஒமே எக்ஸ் பெருக்கி அதுக்கப்புறம் இன்டகிரேட் பண்ணது ஈஸி தான். ஸோ இட் இஸ் ரியல் பார்ட் ஆஃப் ரூட் ஆஃப் 2 பை டிவைடட் பை பை இ பவர் மைனஸ் ஏ எக்ஸ் ப்ளஸ் இ பவர் ஐ ஒமேகா எக்ஸில் உள்ள இந்த ஐ ஒமேகா ப்ளஸ் ஐ ஒமேகா எக்ஸ். இதை இன்டகிரேட் பண்ணோம்னா இ பவரில் இன்டகிரேட் பண்ணோம்னா அப்படியே இருக்கும், அப்படியே மேலே உள்ளது. அப்புறம் என்னன்னா இங்கே எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா இங்கே ஒரு மைனஸ் ஏ, இங்கே எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணால் ப்ளஸ் ஐ ஒமேகா. ஸோ மைனஸ் ஏ ப்ளஸ் ஐ ஒமேகா, லிமிட் வந்து 0 to இன்ஃபினிட்டி. ஸோ இதை இன்டகிரேட் பண்ணியாச்சு. இப்போ இதில் லிமிட்டு போடணும். இன்ஃபினிட்டின்னு போடுறப்ப இ பவர் மைனஸ் ஏ இன்ஃபினிட்டின்னு வரும். இ பவர் மைனஸ் ஏ இன்ஃபினிட்டிங்கிறப்ப 0ன்னு ஆகிடும். மைனஸ் லோயர் லிமிட் இ பவர் 0 போடுறப்ப 1ன்னு வரும். ஸோ ரியல் பார்ட் ஆஃப் ரூட் ஆஃப் 2 பை பை மைனஸ் இ பவர் 0ங்கிறது 1ன்னு இருக்குது, மற்றதெல்லாம் சேம். அப்பர் லிமிட் வந்து 0ன்னு ஆயிடுச்சு. ஸோ இந்த மைனஸ் வேணா இவரை இங்கே உள்ளார மைனஸால் பெருக்கி ஏ மைனஸ் ஐ ஒமேகா எழுதிக்கலாம். ஸோ இட் இஸ் ரியல் பார்ட் ஆஃப் மேலே எங்களையும் மைனஸ் 1ஆல் பெருக்கிறப்ப 1 டிவைடட் பை இங்கே ஏ மைனஸ் ஐ ஒமேகா ரூட் ஆஃப் 2 பை பை ஏ மைனஸ் ஐ ஒமேகா மேலையும் கிளையும் பெருக்கிறப்ப ஏ ப்ளஸ் ஐ ஒமேகா ஏ ப்ளஸ் ஐ ஒமேகா மேலையும் கிளையும் பெருக்கிறப்ப மேலே ஏ ப்ளஸ் ஐ ஒமேகா வரும், இங்கே ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் வந்துடும். ஸோ ரூட் ஆஃப் 2 பை பை ஏ ப்ளஸ் ஐ ஒமேகா டிவைடட் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர். இப்போ இதனுடைய ரியல் பார்ட் பார்த்தோம்னா ஏ பை ரூட் 2 பை பை காமன் a divided by a square plus omega square is a real part. Imaginary part விட்டுரும். So the answer is without this I omega. Without this I omega, this is a dgs omega by d omega. But we want gs omega only. gs omega நம்மளால கண்டுபிடிக்க முடியாதனால தான் dgs by d omega என்னன்னு கண்டுபிடிச்சி ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை உருவாக்கி இருக்கிறோம். இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி ஜிஎஸ் ஒமேகா என்னன்னு கண்டுபிடிக்கணும், அல்லது டி ஒமேகாவை இங்கே போட்டு we have to integrate to find ஜிஎஸ் ஒமேகா. ஸோ இன்டகிரேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு ஒமேகா ஜிஎஸ் ஒமேகா இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 2 பை பை எடுத்தாச்சு. ஏ டிவைடட் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் டி ஒமேகா இன்டகிரல் பார்த்தீங்கன்னா டேன் இன்வெர்ஸனுடைய ஃபார்முலா. ஸோ டேன் இன்வெர்ஸ் ஒமேகா பை ஏ டைரக்டாக உள்ள இன்டகிரல் தான் டேன் இன்வெர்ஸ் ஆஃப் ஒமேகா பை ஏ, அதுக்குள்ள ஃபார்முலா. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் you will get this one. So integrating with respect to omega, we get gs omega is equal to root of 2 by pi tan inverse of omega by a plus some constant of integration. We omitted that constant of integration. Integrate பண்றப்ப ஒரு constant of integration வருமே, அதை omit பண்ணிருக்கிறோம், or we have taken it as 0. Constant of integration is assumed to be 0. Thank you. Okay.